ஒரு 2.5 வயசு குழந்தைய திமுக சேர்ந்த இளைஞரணி அமைப்பாளர் பாலியல் வன்கொடுமை பண்ணி கொலை பண்ணியிருக்கான். அந்த நியூஸை சன் நியூஸில் நீங்கள் பார்த்தீங்களா? ஆனால் விஜய் சங்கீதா டிவோர்ஸ் மேட்ரை ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாத்துலேயும் போட்டு 25-30 போஸ்ட் போட்டடா. ஒரு போஸ்ட் போட்டிங்களாடா நீங்கள்? சொல்லுங்கள். ஏன்டா குழந்தைங்க அந்த விஷயம் உங்கள் நிர்வாகி பண்ண போட மாட்டிங்களா? அதுதானே விழிப்புணர்வு கொடுக்கணும். இனிமேல் அம்மா பார்த்துக்கோங்க, குழந்தைங்களை பார்த்துக்கோங்க. அதை விட்டுட்டு இவங்க குடும்ப கதையில் உள்ள போய் உங்களுக்கு தெரிய வைக்க வேண்டிய விஷயம் தான் முக்கியமாக உங்களுக்கு. இது பாருங்க, போஸ்ட்டில் ஒன்றில் கூட அவங்க இது இல்லை, டீட்டெயில் இல்லை. இந்த கேவலமான சன் டிவி ஒரு சில மீடியாலாம் இந்த விஷயத்தை பப்ளிஷ் பண்ணாமல் தேவையில்லாத அத்த குடும்ப கதை தான் பேசிகிட்டு இருப்பானுங்க, இதுதான் பண்ணிட்டு இருப்பானுங்க. ஈவெண்ட் இந்த விஷயத்தை பற்றி நான் பேசுகிறேன். நான் தளபதி பண்ண ரைட்டு நான் சொல்ல வரல, சொல்லவும் மாட்டேன் என்றைக்குமே. ஓகேவா? அது அவங்க பர்சனல் மேட்ரு. அவர் பர்சனல் மேட்ரு பேசுறதுக்கு முன்னாடி பல விஷயத்தை பல பேரோட பர்சனல் மேட்டர் பற்றி பேசுவோம். அரசியல் தலைவர்களே இருக்கட்டும். யார் பண்ணல? எம்ஜிஆர் ஐயாக்கு மேலே நீங்கள் பரப்பாத இதுவா தளபதி மேலே இப்போ வந்துட போது நான் கேட்குறேன். அவங்க பர்சனலுங்க, அது பர்சனல் பற்றி பேசணுமா? பேசிகிட்டே இருக்கலாம், நிறைய சொல்லணும். ஒருத்தருக்கும் ஒன்று சொல்லணும். யாருக்கு தகுதி இருக்குது? நாம் தமிழர் கட்சி தலைவர் அவருக்கு சொல்லலாமா? நம்ம இல்லை ஸ்டாலின் ஐயா பற்றி சொல்ல முடியுமா? உதயநிதிக்கு இருக்கா? இல்லை கலைஞர் ஐயாவுக்கு இருக்கா? யாருக்கு இருக்குது? எல்லாருக்கிட்டையும் ஒரு அவங்க பர்சனல் பற்றி நிறைய பேசலாம். சன் டிவி தேவையில்லாத விஷயத்த நீ தலையிட்டு நீ அவதூறு பரப்பதை ஸ்டாப் பண்ணினா தான் நாங்கள் அதுக்கு மேலே எங்கள் பர்சனலை பற்றி பேச ஆரம்பிச்சோன்னா நாங்கள் நிறைய பர்சனல் பற்றி பேச வேண்டியது இருக்கும். அது ஒரு வார்னிங்காகவே சொல்கிறோம் நாங்கள் வெச்சுல சார்பாக. இப்போது விஷயத்துக்குள்ள வரேன். விஜயண்ணா சங்கீதானி 2 பேருக்குள்ளே டிவோர்ஸ் அப்ளை பண்ணிட்டாங்க. டிவோர்ஸ் பெரிய ப்ராப்ளம் ஆகி பெரிய அளவுக்கு வந்துட்டாங்க. ஏதோ அவர் மேலே இருக்குது. ஓகே, என்னன்னா 2021 இந்த விஷயம் கேள்விப்பட்டு ஏதோ மிஸ்கம்யூனிகேட் ஆகுதுண்ணா உங்களுக்கு. ஏன் நீங்கள் 21 போட்டிருக்கலாம், 22 போட்டிருக்கலாம், 23 போட்டிருக்கலாம். ஏன் இப்போ தான் போடணுமா? இவ்வளோ கிட்டக்கு தான் போடணுமா? சரி, எலெக்ஷன் முடிஞ்சோடனே போட்டுக்கலாமே. இப்போ அதுக்கான அவசியம் என்ன அவசரம்? எதுக்காக பண்ணணும்? இந்த டைமில் பண்ணணும்? அதான் எங்களோட கேள்வி. என்னென்னா, ஒருத்தன் புருஷன் ஒரு போர்க்காலத்தில் சண்டை போட்டு ஒரு அத்தல் ஸ்டெப்புக்கு போயிட்டு இருக்கான், ரொம்ப மோசமான நிலைமையை நோக்கி ஓடிட்டு இருக்கும் போது அந்த விஷயத்தை பண்ணுறது நம்ம யோசிக்கணும். ஏன்னா இத்தனை வருஷம் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணியிருக்கீங்க நீங்கள். அந்த விஷயத்தில் அவன் போகிறான், என்ன வேணால் ஆப்போசிட் இருக்கட்டமே, பண்ணிட்டோமே. நீங்கள் அவனை போக வேண்டிய விஷயத்த போக விட்டு அப்புறமா தான் நீங்கள் விஷயம் பண்ணணும். லவ் பண்ணியிருக்கீங்களா முன்னாடி? ஒரு முக்கியமான சூழ்நிலையில் இருக்கும்போது இந்த விஷயத்த பண்ணணுமா? இதை பண்ணி காட்டணுமா? இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, இதோட பின்னணி எதாவது இருக்குமான்னு எங்களுக்கே தோண ஆரம்பிக்குது. இன்னொரு விஷயத்த நான் தெளிவாக சொல்லிக்க விரும்புகிறேன். என்னென்னா, விஜயன் அந்த விஷயத்தை பண்ணியிருக்காரு. இது நீங்கள் முன்னாடியோ 2022 எலெக்ஷன் கட்சி ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியோ இல்லைனா எலெக்ஷனுக்கு அப்புறமாவோ நீங்கள் இதை பற்றி கேஸ் போட்டு நீங்கள் மியூச்சுவலாக பிரிஞ்சு போயிருந்தீங்கன்னா மொத்த தளபதி ஃபேனும் டிவிக்கு தொண்டர் எல்லாருமே உங்களுக்கு பற்றி வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணியிருப்பாங்க. நிஜமாக சொல்கிறேன், விஜய் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்க மாட்டேன். அதான் மனுஷன் இயல்பு. இதோட முடிவு என்ன? ஒரே விஷயந்தான். ஒன்று, ஆமாம் நான் பண்ணமான்னு சொல்லி மியூச்சுவலாக பிரிஞ்சு போகிறாங்க, இல்லைனா அதை ப்ரூவ் பண்ண போகிறாங்க. இவ்வளோ தானே விஷயம். இது எதுக்கு நீங்கள் இவ்வளோ பப்ளிஷ் பண்ணிட்டேன்? பி ஸ்ட்ராங்ண்ணா, டோன்ட் வரி அபவுட் தட்ண்ணா, தட்ஸ் யுவர் பர்சனல்ண்ணா, வி ஆர் வித் யூண்ணா.